அனைவருக்கும் வணக்கம். எனது குருநாதர் சண்முக சுந்தரம் ஐயாவை வணங்கி எம்பெருமான் முருகப்பெருமான் அருளாசியோடு ஜோதிட அன்பர்களுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள். சனிப்பெயர்ச்சி நாள் 29/3/2025. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார், பாக்கிய சனியாக. இப்போ கடகராசிக்கு 9ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். உங்களுக்கு பாக்கிய சனி ஆரம்பம். இதில் உள்ள நல்ல விஷயம், அட்டம சனி முடிவு பெறுகிறார். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் தீரும். இது கடகராசிக்கான கோச்சார பொது பலன்கள். இது எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் பொருந்தாது. காரணம், ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 நட்சத்திரம் உள்ளே இருக்கும். இப்போ கடகராசிக்குள் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அதன் அடிப்படையில் தசாபலன் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் மாறுபடும். இதை விரிவாக எந்த ஜோதிடரும் சொல்வது இல்லை. பொது பலன் மட்டுமே சொல்வதால் நிறைய ஜோதிட அன்பர்களுக்கு பலன் பொருந்தாது. சொல்கிறது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஏன்னா எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான தசா நடக்காது, மாறி மாறி தான் நடக்கும். அப்படிங்கும்போது பொது பலன் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பொருந்தி வராது. கோச்சார பலன் என்பது 10% மட்டுமே வேலை செய்யும். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் தசா நடத்தும் தசாநாதனே 90% வேலை செய்வார். நல்ல பலன் என்றாலும் சரி, தீய பலன் என்றாலும் சரி, சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். ஒருவருடைய சுய ஜாதகம் மட்டும்தான் 90% வேலை செய்யும். எல்லா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எதை எடுத்தாலும் அப்படி தான். சுய ஜாதகம்தான் 90% வேலை செய்யும். கோச்சார பலன் 10% எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார், பாக்கிய சனி. இதில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம் தரும், தொழில் மாற்றம் ஏற்படும், சுய தொழில் அமையும், வேலைக்காக முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி இடம் மாற்றம் உண்டு, வீடு கட்டும் யோகம் உண்டு, புத்திர சந்தான விருத்தி ஏற்படும். இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணம் இனி அமையும். ரொம்ப நாளாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், கடகராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் அமையும். அதே போல் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். இதுவரை உங்கள் ராசிக்கு அட்டமச்சனியாக இருந்ததால், 8ஆம் இடத்துல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தார், அட்டமச்சனியாக இருந்ததால் எல்லா வகையிலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் தடை, எதுலேயும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, நஷ்டம் ஆகிறது, அசிங்கம் அவமானம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சிரமப்படுத்தினது தான். ஏமாற்றத்தை அதிகமாக சந்தித்து இருப்பீங்க. இனி அந்த பிரச்சனை இல்லை, முடிவு பெற்றது. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இனி மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சியால் கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80% நல்ல பலன் உண்டு, நன்மை நடக்கும். அதே போல் இந்த சனிப்பெயர்ச்சியால் தீமை என்னவென்றால், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காதீங்க. உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும். ஏன்னா 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், பாக்கியத்தையும் குறிக்கும். அதில் சனி பகவான் சுபரோட வீட்டில் உட்காந்துருக்காரு. பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வேண்டாம்.
அது தடைபடும். அப்பா மகன் உறவு பாதிக்கும். அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்பாவுடைய சொத்து வழியில் பிரச்சனை வரும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அதனால் கடகராசிக்கு 80% நல்ல பலன் உண்டு. அதே போல் மேற்கூறிய அனைத்து பலன்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு நல்ல தசா நடக்கும் பட்சத்தில் நல்ல பலன் அதிகம் கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்வது, ஒருவருடைய சுய ஜாதகத்தில் தசா நடத்தும் தசாநாதனே 90% வேலை செய்வார். கோச்சார பலன் 10% மட்டுமே வேலை செய்யும். இதுவே உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதி தசாவோ அல்லது பாதகாதிபதி தசா நடத்தினால் மேற்கூறிய அனைத்து நற்பலன்களும் மட்டுப்படும், செயல்பட முடியாது. இதில் பெரிய அளவு நன்மை கிடைக்காது. மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன் பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.